morning students. Today we are going to see about continuation part of the lesson e-commerce. Last class வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா e-commerceனா என்ன, e-businessனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் e-business அதோட growth என்ன, அதோட எவாலுவேஷன் எப்படி இருந்தது, அண்ட் தென் மாடல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், e-commerce பிஸ்னஸ் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா e-commerce ரெவன்யூ மாடல்ஸ். ரெவன்யூ அப்படின்னாலே நம்ம மணி க்ரோ பண்ணுறது, மணி நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, வருவாய் அப்படி சொல்லுவாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ எப்படி என்ன மாதிரியான e-commerceல என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்படி e-commerce அதாவது நம்ம பிஸ்னஸ் ஆன்லைன் மூலிமா பண்ணுறதுனால எனக்கு எப்படிலாம் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, வேறு வெப்சைட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆடு கொடுக்குறேன், அந்த ஆடுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஆஃபர், இதுலேருந்து இதுக்குள்ளே ஹரியப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், மோர் தென் ஒரு ஐட்டம் எனக்கு என்ன ஆகும், சேல் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஒரு வெப்சைட்டுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ அமேசான் பார்க்குறோம், இப்போ ஃப்ளிப்கார்ட் பார்க்குறோம். இப்போ இது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட்டு வித்தியாசப்படும். சில நேரத்தில் ரெண்டு வெப்சைட்லேயுமே ஒரே அமௌண்ட்டு கோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு தான் இப்படி வருமே தவிர மேக்ஸிமம் என்ன ப்ரைஸ் ஆகும், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீசஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே என்ன பண்ண முடியும், அமௌண்ட் நான் கெட் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லுங்கள், அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் செல்லிங் அண்ட் கமாடிட்டிஸ், டுடே தேர் ஆர் மெனி other ways by which companies can make money from the internet. The other forms of e-commerce activities are, so டைரெக்டாக பண்ணுறதுக்கும் e-business பண்ணுறதுக்கும் நிறையா என்ன பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் தவிர இருக்குது என்னென்ன அப்படின்றது. அஃபிலியேட் சைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டிங் இன் விச் the site owner gets paid based on the performance. ஸோ நான் இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே நான் வரணும் அப்படின்னா, அந்த வெப்சைட்குள்ளே நான் வரத்துக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் என்னால் உள்ளே வர முடியும். இப்போ இந்த க்ரோமில் எனக்கு என்னோடய நேம் வருது, அந்த என்னுடைய கம்பெனி நேம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் நான் உள்ளே பே பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னால் என்னோடய கம்பெனி நேம்ஸ் விசிபிளைஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணுறேன் இல்லையா, ஒரு அந்த பர்டிகுலர் பார்ட்டி கம்பெனிஸ்க்கு. ஸோ அது அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன அமௌண்ட் கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் தானே, அதான் சொல்கிறாங்க. த அஃபிலியேட் சைட் மே பி எ ப்ரைஸ் கம்பேரிசன் சர்வீசஸ் ஆர் ஷாப்பிங் டெக்கரேட்டர்ஸ் ஆர் ரிவ்யூ sites of blogs that contain a link or to a normal retailing site and are paid when a customer makes a purchase through it. ஸோ அது எந்த மாதிரி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சர்வீஸ், கம்பெனி சர்வீஸ் பண்ணலாம், அப்படி இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம். இந்த அஃபிலியேட் சைட் யூஷுவலி அட்ராக்ட் visitors by offering more informations and tutorials on some specific product or a topic. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லியிருக்கோம் ஜென்ரலாகவே காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு இன்னோவேஷன் மைண்டு நமக்கு தேவைப்படும். ஸோ என்ன அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்ன சம் அதர் ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படி பார்த்துட்டே வந்தால் நமக்கு தெரியும். ஸோ கொடுத்துருக்கப்போ நிறைய வெப்சைட் இருக்குது. இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஆர்ட் எடுத்துட்டோன்னா இதோட அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, இதோட இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஷாப் பண்ணுறதுக்காக. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் 806 தான் இருக்குது, பட் இங்கே தேர்டு பிக்சரை பாருங்கள் 838. ஸோ அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, அரௌண்டு 32 rupees டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. பட் சேம் ஆர்ட் பிக்சர் தான் இல்லையா. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே இவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பிக்சரை பாருங்கள் 834 இருக்குது, ஃபோர்த் பிக்சர் 839. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கும் இன்னொரு வெப்சைட்டுக்கு என்ன இருக்குது, ஒரு சர்டன் அமௌண்ட் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதான் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொன்று அமௌண்ட்டு வேரி ஆகும். இன்னொன்று அட்ராக்டிவாக நமக்கு ஆஃபர் கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகும், அந்த பையிங் செல்லிங்
இது வந்து ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அக்யூஷன் சைட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வெப்சைட் தட் அக்யூஷன்ஸ் ஐட்டம்ஸ் ஆன் த இன்டர்நெட் levies some commissions from the sales. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது எனக்கு சேல்ஸ்னால் இந்த ஒரு certain percentages வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த வெப்சைட்டுக்கு கொடுப்பாங்க. தென் பேர்னர் அட்வர்டைஸ்மெண்ட். நமக்கு தெரியும், இப்போது நம்ம ரோட்லலாம் பார்த்துட்ருக்குறோம். ரோட்டில் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, பெரிய மொட்டை மாடிக்கு மேலே ஒரு பேனர் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த ஓனர் வந்து சும்மா வைக்க வச்சுருவாங்களா, அந்த பேனரை வைக்க விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த மந்த்லேருந்து இந்த மந்த், இந்த ஒரு இயர் ஒரு பர் சர்டன் பீரியட் வந்து அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் போட்டு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு பே பண்ணணும். பே பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்த இடத்துல இந்த பேனரை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணணும், இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் அந்த என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு என்ன பண்ணணும், நான் ஒரு சர்டன் அமௌண்ட்டை பே பண்ணணும். அதுதான் பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் த அதர் கம்பெனிஸ் இன் வெப்சைட்ஸ் அண்ட் தர்பை ஏர்ன் ரெவன்யூ. ஸோ இது மூலியமாக என்ன ஆகுது, இப்போ இங்கே சைட்டில் தான் எனக்கு இந்த 2 அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பட் நடுப்புற இருக்கிறது என்னது, வேறு ஒரு கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரதுக்கு என்ன சொன்னேன் சார், நான் பே பண்ணுறதுனால என்ன இந்த கம்பெனி அவங்க லாபம் ஈட்டுறாங்க. ஸோ பல்க் பையிங் சைட்ஸ் கலெக்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் டுகெதர் வேர் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பை சிமிலர் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ ஒரு பைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பைக்கு அப்புறம் நம்ம வீலு, ஸோ அதுக்குள்ள இன்டீரியர் பார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டடான ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ரிலேட்டடான திங்ஸ் கொடுக்குறம்போது என்னது, ஒரு பல்க் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து பார்த்து வாங்குவாங்க. ஸோ அதுதான், அதுக்கு ஒரு சர்டைன் கமிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அந்த சப்ளை இருக்குது. தென் டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ். இப்போ வந்து இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ இன்டர்நெட்டை ஆன் பண்ணால் மட்டும்தான் ஒரு புக்கு எடுத்து படிக்கிறோம். இப்போ புக்குன்னு பார்க்குறோம். புக் ஓப்பன் பண்ண பிறகு ஓப்பன் ஆகுதா, இல்லை. என்ன பண்ணணும், இன்டர்நெட் நம்ம ஆன் பண்ண பிறகு தான் புக் வந்து ஓப்பன் ஆகும். புக் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து ஒரு புக்கு படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு வெப்சைட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் லிங்க் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பப்ளிஷர் வந்து அந்த வெப்சைட்டுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டு கொடுத்து போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அமேசானில் நம்ம மூவி பார்க்குறோம், மூவி பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த சூரரை போற்று ஏதோ ஒரு சம் மூவின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த மூவியை என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அமேசான் ப்ரைம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மூவியை அந்த பர்டிகுலர் ப்ரொடியூசர்லேருந்து வாங்கி நமக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க நம்ம ஒவ்வொரு யூஸரும் பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த அமேசான் ப்ரைமோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவன் வாங்கின அமௌண்ட்டுக்கு மேலே அவன் லாபம் பார்த்துருவான். புரியுதா? ஸோ அவன் என்ன பண்ணுவான், அமேசான் ப்ரைமில் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டினா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சர்டன் அமௌண்ட் கட்டிட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மூவியை பார்ப்போம். ஸோ இப்போ இது மாதிரி எத்தனை யூசர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த ப்ரைம் வாங்குறதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த அமேசானுக்காரனுக்கு தானே நிறையா லாபம் அந்த ப்ரொடியூசர்லேருந்து வாங்குறது தாண்டின்னு இவனுக்கு என்ன பண்ணுவான், லாபம் பார்த்துருவான். ஸோ அதே மாதிரி தான் அந்த பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அமௌண்ட்டு இப்படிலாம் ஏர்ன் பண்ணுறாங்க. லைசன்சிங் சைட்ஸ் அலோ அதர் வெப்சைட்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் தர் சாஃப்ட்வேர். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்குமே அதே மாதிரி. இப்போ ஓஎஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது வந்து ஓப்பன் சோர்ஸாக இருந்தால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்ட்றோம், வாங்கிக்கிறோம். பட் இந்த ஓப்பன் சோர்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறோம், ஆன்டிவைரஸ் அதெல்லாம் இருக்கும். ஆன்டிவைரஸில் நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் அது 1 இயர் 6 months இது மாதிரி தான் ஒரு சர்டன் பீரியட்லாம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு ஒரிஜினல் சாஃப்ட்வேரே வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும், ஒரு சர்டன் அமௌண்ட் நான் பே பண்ணிவிட்டு தான் உள்ளே போய் எனக்கு என்ன ஆக முடியும், அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணணும், அமௌண்ட்டு பே பண்ணி தான் ஆகணும் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு. நேம் யுவர் ப்ரைஸ் சைட்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் அ நார்மல் ரீட்டைல் சைட்ஸ்.
It controls that buyer negotiates with the retailer for a particular product or services. ஸோ இது மாதிரி தான் ஒன்றுமே ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆடு பண்ணினாலும் இல்லை என்னோடய வெப்சைட்டை லான்ச் பண்ணாலும், ஸோ என்னோடய பிஸ்னஸை லான்ச் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்குள்ள ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு சர்டன் அமௌண்ட் நான் அவங்களுக்கு பே பண்ணுவேன். அப்போ வந்து அவங்க வெப்சைட்காரங்களுக்கு நல்ல லாபம் பார்த்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த இகாமர்ஸோட எப்படி வந்து அவங்க வந்து மணி மேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. ஆன்லைன் ஷாப்பிங் மால் sites allow a multi e-commerce traders are assembled together on a single website. Often these sellers would be related to each other. For example, they may all sell luxury goods. This site would take a percentage of their profit. என்ன சொல்கிறாங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இகாமர்ஸ் பிஸ்னஸ் ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் ஒரு இடமா ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செல் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது லக்ஸரி குட்ஸாக இருக்கணும், ரொம்ப ஹை குவாலிட்டியான லக்ஸரி லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சர்டன் ப்ராஃபிட்டை அவங்க பார்ப்பாங்க. யார், அந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ இதுதான் இப்படி எல்லாமே நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு விதமாக நான் அமௌண்ட்டை நான் லாபம் பார்த்துக்கலாம். தென் கம்பேரிசன் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அண்டு இகாமர்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் என்னது, ஃபிசிக்கலாக நான் போய் டேரெக்டாக வாங்குறதுக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் இஸ் அ பையிங் ஆர் செல்லிங் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஃபிசிக்கலி, நான் டேரெக்டாக போய் வாங்க முடியும். இது ட்ரெடிஷ்னல் காமர்ஸ். இகாமர்ஸ் கேரிஸ் அவுட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எலக்ட்ரானிக்கலி ஆன் த இன்டர்நெட். ஜிபே அது மாதிரி இன்டர்நெட் மூலியமாக நான் இதில் பே பண்ணிக்கிறேன். கஸ்டமர் கேன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஐடென்டிஃபை அத்தன்டிகேட் அண்ட் டாக் டு த மர்ச்சன்ட். கடைக்காரன்ட நேராக கேட்டு இது ஓகேவா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு விசாரித்து வாங்குகிறேன். neither customer nor merchant see the other. இங்கே யாராலையும் பார்க்க முடியுமா, யாரையாவது பார்க்க முடியுமா, யாரையும் பார்க்க முடியாது. நான் போனேன்னா பார்த்தேன்னா கம்பெனி தான் பார்க்கலாம், இந்த கம்பெனி ஓகே ப்ரீமியரா இல்லைன்னா அந்த பிராண்டட் நேம் தான் பார்க்கலாமே தவிர அந்த கடைக்காரனுக்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முடியாது. ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் ஆர் நாட் ஃபீஸிபிள் டு பி ஓப்பன் அட் ஆல் டைம்ஸ். இது வந்து என்ன எல்லா நேரம் ஓப்பனாக இருக்குமா, ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கும். இப்போ 10 to 4:30 இல்லைன்னா 9 o'clock இது மாதிரி மார்னிங் 10 to 9:30 அந்த ஒரு சர்டன் லிமிட்டட் டைம்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது, 24/7 வந்து ஓப்பன்லேயே இருக்கும். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் லிமிட்டட் டு பர்டிகுலர் ஏரியா. இங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் இந்த கடை இருக்காது, ஒரு பர்டிகுலர் ஏரியா. இப்போ சரவணா ஸ்டோர்னு பார்த்துட்டோன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே போரூரில் இருக்குது, புரஷவாக்கம், பாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் வச்சுக்க முடியும். ஸோ இங்கே இது அப்படி கிடையாது. இந்த குளோபல் பிஸ்னஸ் வந்து வேர்ல்டு வைடாக இருக்கும். நான் எங்கே வேணால் எடுத்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் சப்ளை சைடு. நான் என்ன பண்ணுவாங்க, நான் பெரிய ஆர்டர் வந்து கொடுக்கறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. பட் இங்கே வந்து யார் கேட்குறாங்களோ அவங்க கொடுப்பாங்க. இதுதான் டிமாண்ட் சைடு, சப்ளை சைடு. பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர் அப்படிங்கும்போது நான் நேராக டேரெக்டாக பார்த்து கொடுக்க முடியும். பட் இங்கே வந்து என்னது, ரிலேஷன்ஷிப் இஸ் எண்ட் டு எண்டு, டேரெக்டாக பார்க்க முடியாது. ஓகே, எல்லாமே ஆன்லைன் பண்ணுறதுல நான் எப்படி டேரெக்டாக பார்க்க முடியாது இல்லையா, அதான் சொல்கிறேன். மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த வே மார்க்கெட்டிங். இங்கே ஒன் டு ஒன் மார்க்கெட்டிங், ஒன் வே மார்க்கெட்டிங் இது. அதாவது நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து சேல் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்க. நான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராடக்டை பற்றின மார்க்கெட்டிங் கொடுக்கறதுக்கு முடியும். இங்கே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேமெண்ட் இஸ் மேட் பை கேஷ், செக், கார்டு. இது எப்படி வேணால் பே பண்ணிக்கலாம். இங்கே வந்து எனது ஒன்லி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியாது, கேஷாக பே பண்ண முடியாது. மோஸ்ட் கூட்ஸ் ஆர் டெலிவர்டு இன்ஸ்டன்ட்லி, உடனே கொடுத்துட முடியும். என்ன பண்ணுவாங்க, பொருள் வாங்கினா இன்றைக்கி சாயந்தரமே இல்லை, இன்றைக்கே போய் உடனே பின்னாடியே வந்துடும். பட் இங்கே என்ன கிடையாது. இது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு வாரம் 10 இப்போ சொல்கிறாங்க இல்லையா, 7 days 5 daysன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அண்ட் இ-காமர்ஸ். வாட் இஸ் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இ-காமர்ஸ்?
ஸ்கோப் பார்த்தாச்சு, எவாலுவேஷன் பார்த்தாச்சு, மாடல்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அட்வான்டேஜ், e-commerce system is operated on all days and all the day 24/7. இங்கே எப்போதுமே ஓப்பனில் இருக்கும். neither consumer nor suppliers need physical store to be opened into business electronically. People can interact with business at the time of the convenience. நான் என்ன பண்ணலாம், நான் ஃபோன் பண்ணி எப்போ வேணால் கேட்டுக்கலாம், எனக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸ்பீட் இஸ் a மேஜர் அட்வான்டேஜ் இன் e-commerce. ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவோம். இப்போ ப்ராடக்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா உடனே என்ன ஆகும், அது புக் ஆகிடும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக. அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் allow message to reach across the world instantaneously. There is no need to wait days of catalogs to arrive the post. Communications delay is not a part of the internet e-commerce world. ஸோ என்னாகும், நான் எந்த ஒரு போஸ்ட்டும் எனக்கு அடிக்க தேவையில்லை. என்ன பண்ணுவாங்க, எதுவுமே இல்லை, நான் பார்க்குறேன்னா பார்த்தது பிடிச்சிருக்கா, ஓகே பார்த்துட்டு என்ன பண்ணிடுறேன், நான் உடனே புக் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். த இன்டர்நெட் இஸ் டூ ஈஸி டு ஷாப் அரவுண்ட் ஃபார் ப்ராடக்ட் and services that may be more cheaper and effective than left to buy only in a bricks or mortar shop. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சீப்பாக கிடைக்கும். மற்ற இதையும் நம்ம என்ன சொல்கிறேன், மற்ற இதையும் கம்பேர் பண்ணிக்கிறேன். எனக்கு எது சீப்பாக இருக்கோ நான் அங்கே போய் என்ன பண்ண முடியும், என்னால் புக் பண்ணிக்க முடியும். இட் ப்ரொவைட் an opportunity to buy at a reduced cost. It is possible to explore the internet, identify original manufacturers, thereby bypass wholesalers and achieve a cheaper price. ஸோ நான் எல்லாரையும் கம்பேர் பண்ணி எது ஒரிஜினல் ப்ரைஸ், எது யார் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இது எல்லாமே பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் புக் பண்ணிக்கிறேன். The whole world becomes a shop for today's customers. They can have a wide choice of comparing and evaluating the same product on different websites before making a purchase decision. ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்க முடியுது என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் கேன் ஷாப் ஃப்ரம் ஹோம் ஆர் எனிவேர் அட் த கன்வீனியன்ஸ். They do not need a long way to talk a salesman. They can read the details regarding model numbers, price, features, etc. of product from the website and by their own convenience. Payment can also be made through online. ஸோ யார்கிட்டையும் கேட்டு இது குறைச்சிக்கோங்க, பேரம் பேசணும் அவசியம் கிடையாது. அவங்க பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் பற்றி எந்த எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அந்த சேல்ஸ்மேனு. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்ததா, அதில் பற்றின அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நான் இது பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் e-commerce is often used to buy goods that are not available locally but from business all over the world. Physical goods need to be transported, which takes time and can cost money. In traditional commerce, when we walk out of the shop with the item, it ours, we know what it is, where it is and how it is look. But the e-commerce should wait to get product in hand. Some e-commerce companies handle by this by enhancing their customer updating status of the shipments. என்ன சொல்கிறாங்க, இ-காமர்ஸில் டிஸ்அட்வான்டேஜ், நான் ஒரு பொருளை வாங்கினேன் அப்படின்னா நான் கையோடையே வாங்கிக்க முடியும், ஒர்க் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு பொருளை வாங்கினா கையோட வாங்கிட்டு வந்துடலாம் ஃபிசிக்கலாக. பட் இ-காமர்ஸில் அப்படி கிடையாது, நான் வெயிட் பண்ணணும். ஒரு சில இடத்துல நான் ஷிப்மெண்ட் பே பண்ணினேன் அப்படின்ற பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் அந்த ப்ராடக்டே எனக்கு என்ன பண்ணுவாங்க, அமுச்சு விடுவாங்க. இந்த மாதிரி நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. கையோடு எனக்கு அந்த பொருள் வராது, நான் வெயிட் பண்ணணும் அந்த ஐட்டம்ஸ் எனக்கு வரத்துக்கு. அன்லைக் ரிட்டர்னிங் குட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் shop, returning goods through online is believed to an area of difficulty. The doubt about the period of returning will be returned goods reach source it in time. Refund, exchange and postage make one tiresome. இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கல,
இது நல்லா இல்லை, எனக்கு நான் வாங்கின மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது திருப்பி அனுப்பும்போது என்ன ஆகும், அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அனுப்ப சொல்லுவாங்க. 7 days 5 daysன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே அவங்க ரீச் ஆனால் தான் போச்சு. இன்கேஸ் ரீச் ஆகாமல் நடுப்புற நிறைய ஏதோ டிராஃபிக் நிலை மாட்டுச்சு அப்படின்னா என்னோடய கூட்ஸ் போகாமல் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுன்னு அப்படின்னா எனக்கும் அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே டிலே ஆகும். ப்ரைவசி இஷ்யூஸ் ஆர் சீரியஸ் இன் e-commerce. In e-commerce, generating customer information is inevitable. Not all the companies use the personal information obtained to improve services to consumers. Many companies misuse the information and make the money out of it. It is true that privacy concerns are a critical reason why people get cold feet about online shopping. என்ன சொல்கிறாங்க, நமக்கு செக்யூரிட்டி இருக்காது, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும் அப்படின்னா செக்யூராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே இந்த இ-காமர்ஸில் பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ். Physical product distributes are a major disadvantage of in e-commerce. Physical product e-commerce purchases are often made on trust. This is because we don't have physical access to product. Through internet is an effective channel of visual audio information does not allow full scope of our sense. நான் டேரெக்டாக ஒரு பொருள் சில பேர் நம்ம திங்ஸை பார்த்து இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து வாங்குவோம். பட் அதில் இ-காமர்ஸில் அந்த மாதிரி இல்லாததுனால பெரிய ட்ராபேக்காக இருக்குது நமக்கு சொல்கிறாங்க. We can see pictures of the perfumes but cannot. இப்போ ஒரு பர்ஃப்யூம் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அந்த பர்ஃப்யூமோட பிக்சர் மட்டும் தான் பார்க்க முடியும். பட் அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெகனைஸ் பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க. We can see the pictures of perfumes but cannot smell the fragrance. We can see pictures of your clothes but not quality. If we want inspect something, we choose what we look and how we look at it. But the online shopping, we could see only the pictures the seller has chosen for us. People are often much more comfortable in buying generic goods. சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் பெரிய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் நம்மளை தொட்டு பார்த்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி வாங்க முடியாது. ஜஸ்ட் அது பிக்சர் மட்டும் பார்த்துட்டு வாங்கணும். நான் அந்த பிக்சரில் பார்த்து செலக்ட் பண்ணுறேன்னா அந்த செல்லர் தான் என்ன பண்ணுவான், ஒருத்தர் ஏதாவது ஒரு கிளாத் எடுத்து போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. rather than unique or complex things via the internet. We could not think of ordinary a single ice cream or a coffee from a shop on Paris. Through specialized and refrigerated transport can be used. Goods bought and sold via the internet need to survive the trip from the supplier on the customer. This makes the customers turn back towards traditional supply chain arrangements for perishable and non-druggable goods. ஸோ சாதாரண ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நான் டைரெக்டாக போய் வாங்குறது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். Delivery ambiguity. Since a supplying business can be conducted across the world, it can be uncertain whether they are indeed a genuine business or just going to take our money. It's pretty hard to knock on the door to complain or seek legal resources. Further, even if the items is sent, it is easy to start bothering whether or not it will ever arrive on time. டெலிவரி ஆம்பிகுட்டி, அது எனக்கு டெலிவரி பண்ணுறது எனக்கு பொருள் கிடைக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதான் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும். என்னென்னா
அவங்க நிறைய வேர்ல்டு வைடாக அவங்க பண்ணுறதுனால நிறைய நம்மள மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்க. நம்ம மட்டும் கிடையாது. அவங்களுக்கு அமௌண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வீடு தேடி வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அவங்க பார்சல் கொரியரில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஆன் டைமில் எனக்கு கிடைக்குமா, மேபி டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்க, முடிஞ்சிச்சு இந்த லெசனு. கேஸ் ஸ்டடி சொல்லுவாங்க, ஸ்டெப்ஸ் டு ஸ்டார்ட் ஆன் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும்னா, பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும், டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட் வேணும். அதாவது நம்ம என்ன சேவிங்ஸ் பேங்க்காக நம்ம நார்மல் எஸ்பி அதை எடுத்துக்க மாட்டாங்க, அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் நம்ம ஓப்பன் பண்ணணும். எப்படி பேமெண்ட் கேட்வே எப்படி இருக்கணும், ஷிப்மெண்ட் சொல்யூஷன்ஸு, ஐடென்டிஃபை சப்ளைஸ், மார்க்கெட்டிங், ரைட் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நீடட் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ காமர்ஸ்னால் என்ன, பிஸ்னஸ்னால் என்ன, அதோட எவாலுவேஷன் எப்படி இருந்தது, க்ரோத் எப்படி இருந்தது, அண்ட் தென் வாட் இஸ் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். தென் அதோட மாடல்ஸ் எப்படி, என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது காமர்ஸில் அப்படின்னு பார்த்தோம். தென் ரெவன்யூ மாடல்ஸ், காமர்ஸோட ரெவன்யூ எப்படிலாம் அவங்க அமௌண்ட்டை வந்து க்ரோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ இதில் நிறையா 2 5 மார்க்ஸ் இருக்குது. தென் மீதி எல்லாமே 2 மார்க்ஸ் வரும். கவனமாக படிங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.